8.3 ப்ராபபிலிட்டியில் வந்து ரீகால்ஸ் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து லோயர் கிளாஸில் வந்து இது பார்த்துருப்பீங்க. ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க. இஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் ட்ரையல் கேன் பி ரிப்பீட்டட் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் எனி நம்பர் ஆஃப் times and it is possible to count the total number of outcomes, but individual outcome is not predictable, then the experiment is known as random experiment. Example: tossing a coin, throw a die, select a card from a pack of playing cards. இது வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டு. காயினு, அப்புறம் வந்து டை இருக்குல்ல, அது த்ரோ பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கார்டு. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவுட்கம் நம்மளுக்கு தெரியும். த ரிசல்ட் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் வில் பி கால்ட் அண்ட் அவுட்கம். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் நம்மளுக்கு காயின் டாஸ் பண்ணும்போது வருதுல்ல, அதுதான் வந்து அவுட்கம். ட்ரையல் அண்ட் ஈவெண்ட்டும் ஆல்சோ நோ. எனி பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்டு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ட்ரையல் சொல்லுவோம். அண்ட் அவுட்கம் ஆர் காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆர் டேர்ம்டு ஆஸ் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் நோன் ஆஸ் த எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட். Favorable event. The number of cases favorable to an event in a trial is the number of outcomes which entail the happening of the event. Mutually exclusive event. Events are said to be mutually exclusive if the happening of any of them precludes the happening of all the others. If no two or more them can happen simultaneously in the same trial. சிம்பாலிக்கலி எப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏலையும் இதுலேயும் சேமாக இல்லைன்னா அது வந்து நத்திங். அதுதான் வந்து நம்ம இப்படி சிம்பிள் பண்ணுவோம். ஓகேவா? ஈக்குவலி லைக் ஈவெண்ட். ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஈவெண்ட்ஸ் 2 or more if an experiment are said to be equally like if any one of them cannot be expected to other in the performance. ஒன்றுக்கு இன்னொன்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கிளாசிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டெஃபினேஷன் படிச்சிருப்போம். P of E equal to number of favorable cases by total number of exhaustive cases. இது இப்போ வந்து கார்டு அது மாதிரி எடுத்தோம்னா கார்டு வந்து எத்தனை டோட்டல் நம்பர்னால் 52. இப்போ நம்ம அதில் வந்து குயின் அதை மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணுறோம்ல, அந்த கேஸ் வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் இந்த எம்னும் டோட்டல் வந்து என்னன்னு இது பண்ணுறோம். m/n. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம படிச்சிருப்போம். 0 <= P of E <= 1. P of E வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை 0 விட கேட்டாக இருக்கலாம், ஆனால் 1 விட சின்னதாக இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இது பண்ணும். சம் ஆஃப் ஆல் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டியை வந்து இது பண்ணுமோனா சம் பண்ணுமோனா ஆட் பண்ணுமோனா அது வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கும். இஃப் P of E is equal to 0, P of E வந்து 0 இருந்ததுன்னா தென் E is impossible event. ஏன்னா வந்து இன்ஃபைனைட்டில் போடல, அதனால் impossible event. For example, a coin is tossed. Find the probability of getting a head. Coin toss பண்ணுறோம். The total possible outcome of an experiment வந்து head tail விழலாம். அப்போது டோட்டல் வந்து n equal to 2. அவங்க என்ன இருக்கிறாங்க? ஹெட்டு. The favorable outcome for a getting a headனா h. Therefore m equal to 1. Thus the required probability of அதான் P of h equal to m/n. m வந்து எவ்வளோ? 1. இது வந்து டோட்டல் வந்து 2. 1/2. ஓகேவா? அதுதான் மாடர்ன் டெஃபினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதில் வந்து சாம்பிள் ஸ்பேஸை வந்து நம்ம எஸ்ன்னு டிஃபைன் பண்ணுவோம். ஈச் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் தட் கேன் பி ரிப்பீட்டட் அண்டர் சிமிலர் ஆர் ஐடென்டிக்கலி கண்டிஷன்ஸ் இஸ் கால்டு த sample point and the collection of sample point is called a
சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் பாயிண்ட்டோட கலெக்ஷன் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லுவோம். இதை வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி தெரியும். எனி சப்செட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்ட் அண்ட் ஈவெண்ட். இந்த சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்டை தான் வந்து ஈவெண்ட் சொல்லியிருக்கோம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த இதில் மியூச்சுவல் இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பை. இஃப் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயின்ட் செட், டிஸ்ஜாயின்ட்னா ரெண்டும் வந்து சேமாக இருக்காது. கன்சிடர் எஸ் ஈக்குவல் டு 5 வரையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். லெட் ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆட் நம்பர் இதில் என்னது 1 3 5. இது வந்து பி வந்து ஈவன் நம்பர் 2 4. ஸோ தென் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து பை. ஓகேவா? therefore the event A and B are mutually exclusive. இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து அப்சர்வேஷன் ஸ்டேட்மெண்ட் மீனிங் இன் டேர்ம் ஆஃப் செட் தியரி அப்ரோச். செட் தியரியில் நம்ம வந்து லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஏ யூனியன் பி என்ன தெரியும், யூனியன் சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் ஏ ஆர் பி அக்கர், எதுலையாவது இருக்கிறது வந்து ஏ யூனியன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுவோம். இன்டர்செக்ஷன்னா சேமாக இருக்கிறது தான். போத் ஈவெண்ட் ஏ அண்ட் பி அக்கர். ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார். ஏ பார்னால் இது வந்து இதோட பாரு இதில் இல்லாததை எடுக்குவோம். அதே மாதிரி பி பார்னால் இதில் இல்லாத, அதுக்கு இன்டர்செக்ஷனாக இதில் சேமாக இருக்கிறது. நெய்தர் ஏ நார் பி அக்கர். A intersection B bar. Event A occur and B does not occur. B வந்து அதில் இருக்காது. Definition of probability. Axiomatic approaches. Let E be an experiment. E வந்து experiment சொல்கிறோம். Let S be a sample space already தெரியும். Associated with E. With every event in S, we associate a real number denoted by P of A, called the probability of the event A. Satisfy the following axiom. P of A greater than 0. P of S equal to 1. If A1, A2, AN be a sequence of n mutually exclusive event in S, then P of A1 union A2 union AN. இது வந்து எப்படி பண்ணுவோம், P of A1 plus P of A2 plus P of plus P of AN. நம்ம ஆல்ரெடி வந்து இது வந்து லோயர் கிளாஸில் வந்து இதுக்கு ப்ரூஃப் பண்ணியிருப்போம். இது ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண தேரமும் நம்மளுக்கு வந்து ஒரு டைம் வந்து ரீகால் பண்ண கொடுத்துருக்காங்க. பேசிக் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி. P of pi equal to 0. நம்மளுக்கு தெரியும் நத்திங்னா அது 0. ப்ராபபிலிட்டி ஆஃப் an impossible event is 0. impossible event 0ன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். let S be the sample space and A be a event in S, then P of A bar equal to 1 minus P of A. இதையும் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அடுத்து அடிஷ்னல் தியரம், இதுவும் வந்து நம்ம வந்து லோயர் கிளாஸில் ப்ரூவ் பண்ணிக்கோம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி 2 ஈவெண்ட், இது 2 ஈவெண்ட் எடுத்திருக்கோம். தென் P of A union Bயை வந்து P of A plus P of B minus P of A intersection Bன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அப்சர்வேஷன் if the two event A and B are mutually exclusive, then A intersection B வந்து பைன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது இது வந்து 0 வரும், நம்மளுக்கு வந்து நத்திங்ன்றதுனால. அப்போ P of A union B equal to P of A plus P of B. P of A intersection B வந்து 0ன்றதால இங்கே புட் பண்ணுமானா P of A plus P of B மட்டும்தான் வரும். ஓகேவா? The addition theorem may be extended to any 3 events ABC we have. அதே மாதிரி வந்து C வெறி எடுத்திருக்கோம். அப்போனா P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of A intersection C plus minus P of A B intersection C plus P of A intersection B intersection C. இதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? AB AC BC அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம இது வந்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். இது வந்து 3 கொடுத்துருந்தாங்களா, 3 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களா. அது வந்து இண்டிபெண்ட் இதில் ஒன்றுத்துக்கு ஒன்று இண்டிபெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிபெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து இது பண்ணியிருக்காது. ஓகேவா? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இஃப் 2 events A and B are independent, then the conditional probability of B given that A has occurred already is P of B by A. இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து
ப்ரூஃப் பண்ணியிருப்போம். இது வந்து P of A இன்டர்செக்ஷன் B by P of A. P of A வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து இது வந்து இதுவாகும், எக்ஸிட் ஆகும். அதே மாதிரி சிமிலர் P by Aக்கும் இதுன்னா அதே மாதிரி A by Bக்கும் இதே தான். A இன்டர்செக்ஷன் P வரும், இங்கே வரும். P of A இன்டர்செக்ஷன் B தான், பட் ஆனால் P of B வரும், இங்கே கீழே B இருக்கிறதுனால. ஓகேவா? அப்போ B வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன் தியரி. ஓகேவா? த ப்ராபபிலிட்டி ஆஃப் த சைமல்டேனியஸ் ஹேப்பனிங் ஆஃப் two events A and B is given by P of A intersection B வந்து P of A dot P of B by A. அதான் இங்கே இப்போ வந்து P of A intersection B எடுத்தோம்னா இது வந்து இங்கே போயிடும். அப்போ P of A into P of B by A அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? சேம் வந்து இங்கே இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, P of B A by B, அதையும் வந்து இப்போ இது இங்கே போயிடுச்சுன்னா P of A by B வரும். இந்த P of A intersection Bக்கு 2 வரும். அதுதான் P of A intersection Bக்கு வந்து ஒன்று வந்து P of A dot P of B by A இல்லைனா P of B dot P of A by B. இதுதான். ஓகேவா? நம்ம வந்து ஃபார்முலாஸ்லாம் ரீகால் பண்ணியாச்சு. தேங்க்யூ.